நம்ம கொய் ஃபிஷ்ஷோட வாலை யாரோ நல்லா கடிச்சு கொதறியிருக்காங்க. அது யார் பார்த்த வேலைன்னு தான் தெரில. டேங்க்ல மத்த எல்லாரையும் செக் பண்ணிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவன் ஒருத்தன் வால் மட்டும் பாதிய காணோம். என்ன நடந்ததுன்னே தெரியல. சரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துடலான்னு டேங்க்லேருந்து கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அந்த கல்லுப்பு கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேராசிட்டமால் மெடிசின் இது வந்து நான் மோஸ்ட்லி ஆன்டி பேராசைட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெத்திலின் ப்ளூ அதுவும் ஒரு 2 ட்ராப் போட்டுக்கிட்டேன். இது நம்ம மோஸ்ட்லி போட்டு தான் ஆகணும். ஏன்னா, நமக்கு என்ன டிசீஸு, என்ன ப்ராப்ளம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா, நம்ம எல்லா மெடிசனும் யூஸ் பண்ணலாம். அது தப்பே இல்ல. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இதனால வேற எதுவும் டிசீஸ் வந்துறக்கூடாது. அதனால எல்லா மெடிசனும் போட்டு, நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் சால்ட் பாத் குடுத்தாச்சு. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அது பண்ணாலே மோஸ்ட்டா நெறைய ஃபிஷ் வந்து க்யூர் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவன வந்து டேங்க்ல போடுறதுக்காக கையில எடுத்து பார்த்தேன். டெயில் எப்படி இருக்குன்னு. பாருங்க, அவன் டெயில் வந்து பாதிய காணுங்க. முக்காவாசி கடிச்சு கொதறியிருக்கானுங்க. அப்படியே எடுத்து அவன திரும்பி டேங்க்ல விட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம். திரும்பி இவன் டெய்ல யாராவது கடிப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. நானும் டெய்லி இவன கரெக்ட்டா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தேன். இவனுக்கு வேற எதுவும் ப்ராப்ளமும் வரல. அதுக்கப்புறம் பொறுமையா ஹீல் ஆக ஆரம்பிச்சுட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் கழிச்சு எடுத்தது. அவன் டெயில் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ வந்து கிளியரா தான் வளர்ந்துருக்கு. இது இன்னும் நாளாக நாளாக தான் திரும்பி அது கலர் வரும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு எடுத்த வீடியோ இது. இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவன் டெயில் நல்லா பெருசாயிருச்சு. அவனுமே கொஞ்சம் வளர்ந்துட்டான். டெய்ல்லையுமே கொஞ்சம் கலர்ஸ் வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல? அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.